ஒருத்தன் சுகர் அதிகமா இருக்குன்னு டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் எனக்கு சுகர் அதிகமா இருக்கு அப்படின்னு. எவ்வளோ இருக்குன்னாரு. 400 இருக்கு சார். ஏன் என்ன அதனால என்ன பிரச்சனை? இல்லை சார் 400 இருந்தா சுகர் வந்தா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எவன் சொன்னான் உனக்கு அப்படின்னாரு. சார் ஊரெல்லாம் அதான் சார் சொல்றான் அப்படின்னு. சாப்பிடலான்றீங்களா? நீ பார்க்கவே கூடாது, சாப்பிட்றது அட்டகட்ட பார்த்தாலே போயிடுவேன் நீ. அப்போ சுகருக்கு என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு அதிகமாக பாதிப்பு எங்க இருக்குன்னா சுகர்லயும் பிபியில தான் இருக்கு. நமக்கு இறங்கும் போதே இந்த பிறவிக்கு இந்த நோய் என்பதை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மட்டும் இல்ல, ஸ்ரீராமன் அவதாரம் எடுக்கிறாரு மேல, எல்லாரையும் சீதா யார் வரணும், இவன் யார் வரணும் எல்லாம் பண்ணியாச்சு. இவர் ராமரா வர்றாரு, டக்குன்னு 2 பேர் வந்து நிக்கிறான். என்ன வேணும் அப்படின்னாரு. இல்ல நீங்க கீழே ராம அவதாரம் எடுக்கிறீங்களா, அதனால உங்களுக்கு என்ன நோய்ங்கிறது நீங்க கொஞ்சம் பாத்துங்க சார்ட்டான். அவரு கடவுளா இருக்கிற வரைக்கும் அது சிந்திக்கவே இல்லை. கீழே ராமரா போன உடனே அவ வந்துட்டான், நோய் கொடுக்குறவங்க வந்துட்டான். என்ன நோயின்னு கொஞ்சம் பாத்துங்க சார், இல்லைன்னா மேல கூட்டு வர முடியாது உங்களா எடுத்தான். அப்பதான் தெரியுது கீழே மனுஷனா போனா நோய் இருக்கு. நொய்ய செய்வது நோய். அதனாலதான் சாயங்காலம் வீட்டுல 6 மணிக்கு படுக்க கூடாதுன்னு. அந்த நோய்கள் வருகின்ற நேரமா. யாராவது 6 மணிக்கு தூங்குனா கூட எழுந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, அப்புறம் படுத்துக்காங்க அப்படின்னு. காரணம் 6 மணிக்கு தூங்கக்கூடாது, 6 மணிக்கு அமங்கல செய்திகளை பேசக்கூடாது, விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மங்களத்தை தருகின்ற நேரம் அது.